ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே காரசாரமாக ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக ஒரு ப்ரான் தொக்கு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் தொக்கு செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் தான் சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே செம டேஸ்டியாக பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஒரு 100 ml அளவுக்கு ஊற்றி ஹீட் ஆன உடனேயே கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 50 கிராம் அளவு, ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒரு 2 முழு பூடை உரித்து தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப தட்டிட வேணாம், ஓரளவுக்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை போட்டு அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிறணும். இப்போ வதங்கிருச்சு. இது கூடயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரு 20 சின்ன வெங்காயம், மொத்தம் ஒரு 150 கிராம் 200 கிராம் அளவு வெங்காயம் வரும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு நல்லாவே கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா வதக்கிடணும். அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். பூண்டு வெங்காய வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது வதங்கின உடனே இது கூட 4லேருந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இதில் புளிப்புக்கு வேறு எதுவும் கிடையாது, இந்த தக்காளி தான். இதே நாட்டு தக்காளினா ஒரு 4 போதும். இந்த பெங்களூர் தக்காளி மாதிரி இந்த ஆப்பிள் தக்காளி போடுறதுனால ஒரு 5 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து அது கூட தக்காளியோட உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து வதக்கையில் சீக்கிரமே வதங்கிடும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரான் கழுவையிலையும் கொஞ்சம் சேர்த்து கழுவி அதை எடுத்து வச்சுருக்கோம், அதனால் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நல்லா கரண்டிட்ட மசிச்சு விட்டுறணும். தோல் இது மாதிரி இருக்காமல் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வெந்துடணும். தக்காளி முழுசாகவே இருக்கக்கூடாது. நல்லா குலைவாக வெந்துடணும். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேகுதோ அந்த அளவுக்கு தொக்கு பதம் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தான், வேறு எந்த ஒரு பொருளும் கிடையாது. உப்பு, காரம், புளிப்பு சுவை அப்படியே அடிபொலியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். 2 நாள் ஆனாலும் அப்படி இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு சின்ன ஸ்பூனுகிட்ட சேர்த்துக்கிறோம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன்கிட்ட சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் பத்தலைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, அதோடு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாக்களும் நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வேகணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. பார்க்கவே அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துடணும். ஏன்னா ப்ரான் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது. ப்ரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மசாலாக்கள் எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போய் அந்த தொக்கும் நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலரில் வந்துடணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இதில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் வச்சுருந்தாலும் கெடாது, வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், பழைய சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ ப்ரானை தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே அந்த சீச்சு அதுக்குள்ளே ஒரு குடல் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அந்த மசாலாக்களோடு சேர்த்துக்கிறலாம். தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். இறால் ரொம்ப நேரம் வேக விட
போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலெல்லாம் வேக விட்டுறக்கூடாது. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுமா. ஹை ஃப்ளேம் வேணால் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த இறாலில் இருந்த தண்ணி தான் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பதமே நம்மளுக்கு போதுமானது. இது 2 நாள் வச்சுருந்தாலும் கெடாது. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. அந்த மசாலா, எண்ணெய், அந்த தக்காளி புளிப்பு சுவை, காரம் இதுலேயே செமையாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா ரெட் கலராக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், நல்லா ரெட் கலராக சுற்றி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு உப்பு எதுவும் வேணுனாலும் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறேன்னு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்குன்னு அதை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். தண்ணி எதுவுமே இல்லை. கமன்னு கார சாரமாக டேஸ்டியான ஒரு இறால் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் பிடிக்குதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.